முதலில் விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், இன்னும் எஞ்சி இருப்பது 11-12 நாட்கள் தான். இந்த நாட்கள் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள். கவனக்குறைவாக இருந்தால் நம்முடைய அரசியல் களத்தில் மட்டுமின்றி அனைத்து களங்களிலும் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுகிற கூட்டணிதான் வெற்றி பெறும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இது ஏதோ திமுக உறுப்பினர் கௌதம் திராவிடமணியுடைய வெற்றி என்று கருதிவிடக் கூடாது. அதையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகளின் வெற்றி இதிலே அடங்கி இருக்கிறது. ஆகவே எஞ்சிய இந்த நாட்களில் நம்முடைய கிராமங்களில் யார் யார் எந்தெந்த கிராமங்களை சார்ந்தவர்களாக இருக்கிறோமோ அந்த கிராமங்களில் ஒரு ஓட்டு கூட சிந்த விடாமல் சிதற விடாமல் சேகரிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எல்லோரிடத்திலும் கூடி பேச வேண்டும். போடுகிறவர் போடட்டும், போடாதவர்கள் பரவாயில்லை என்று எண்ணிவிடக் கூடாது. இவர்கள் நமக்கு போட மாட்டார்கள், இவர்களிடம் கேட்க வேண்டாம் என்று எண்ணக்கூடாது. எல்லோரையும் பார்த்து கேட்க வேண்டும். இவ்வளவு நாட்கள் நீங்கள் வேறு யாருக்காவது போட்டிருக்கலாம், இந்த முறை எங்களுக்காக எங்கள் கூட்டணிக்கு வாக்களியுங்கள், உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று ஒவ்வொருவரையும் நீங்கள் தேடி போய் பார்த்து பேச வேண்டும். இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டால் அது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் போட்டதாகத்தான் பொருள். அதை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த இரட்டை இலை ஜெயலலிதா காலத்தில் இருந்த இரட்டை இலை இல்லை. இந்த இரட்டை இலை எம்ஜிஆர் காலத்தில் இருந்த இரட்டை இலை இல்லை. இது மோடியிடம் அடமானம் வைக்க பெற்ற இரட்டை இலை, அமித்ஷாவிடம் அடமானம் வைக்க பெற்ற இரட்டை இலை. இரட்டை இலையில் ஒருவர் வெற்றி பெறுகிறார் என்றால் அது பிஜேபி இங்கே வளருவதற்கு வாய்ப்பளித்துவிடும், அல்லது பிஜேபியே இங்கு ஆட்சி அமைப்பதற்கு வழிவகுத்துவிடும். இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு மட்டுமல்ல, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் உண்டு. அதனால்தான் இந்த கொளுத்தும் வெயிலில் உங்களை தேடி வந்திருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் நினைத்தால் தமிழ்நாட்டு அரசியலின் தலைவிதியையே தீர்மானிக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இவர்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள், யாரை எதிர்க்கிறார்களோ அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்பதை நாம் தேர்தலுக்கு தேர்தல் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. யோசித்து பாருங்கள். இப்படியெல்லாம் நாம் கவனமாக நம்முடைய காலத்தில் அடியெடுத்து வைத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று நமக்கென்று ஒரு சொந்த சின்னத்தையும் வென்றெடுத்திருக்கிறோம். சும்மா வந்துவிடவில்லை, சும்மா வந்துவிடவில்லை சுதந்திரம் என்பார்கள். ஆகவே இன்றைக்கு சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலே இணைந்ததால் 2 எம்பியில் நாம் வெற்றி பெற்றோம். திமுக கூட்டணி நமக்கு 2 இடங்களை தந்து நம்மை வெற்றி பெற வைப்பதற்கு அவர்களும் பாடுபட்டதனால்தான் 2 எம்பிக்களை நாம் வென்றதால் தான் அங்கீகாரம் கிடைத்தது. விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கீகாரம் கிடைத்ததிலே விழுப்புரம் சிறுத்தைகளுக்கு ஒரு பங்கு உண்டு. அதற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வானூர் தொகுதியை சார்ந்த சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு. நீங்க விழுப்புரம் தொகுதியில நாம் வெற்றி பெற்றதனால் வானூர் தொகுதியில் மட்டும் 25,000 ஓட்டு அதிகம் போன எம்பி எலெக்ஷன்ல. அப்படி ஜெயிச்சதுனால்தான் நமக்கு அங்கீகாரம் கிடைச்சது. திமுக தோழர்கள் நமக்கு உழைத்ததால் நாம் ஜெயிச்சோம். திமுக நமக்கு இந்த 2 தொகுதிகளை கொடுத்ததால் நாம் ஜெயிச்சோம். அப்போ அவங்க ஏன் நமக்கு 2 தொகுதியை கொடுக்கறாங்கன்னா, நம்ம ஓட்டு நம்ம கூட்டணிக்கு கிடைக்கும். சிறுத்தைகளின் வாக்குகள் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் கிடைக்கிறது, வெற்றி பெற முடிகிறது.
திண்டிவனத்திலே விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் வானூரிலே கௌதமன் திராவிடமணி வெற்றி பெறுகிறார். இந்த கணக்கு தான் திமுகவுக்கு நமக்கும் இடையிலான கணக்கு, கூட்டணி கணக்கு, கூட்டல் கணக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம வேட்பாளர் திண்டிவனத்தில் தான் நிற்கிறாரு, அவரு ஜெயிச்சா போதும் அப்படின்னு நாம நினைச்சு வானூர்ல நம்ம கோட்டை விட்டோம்னா அப்புறம் திமுக நமக்கு அடுத்த தேர்தலில் சப்போர்ட் பண்ணுவாங்களா? பண்ண முடியாது. இல்ல, நமக்கு துணை அவங்க, அவங்களுக்கு துணை நாம. நம்ம ஓட்டு அவங்களுக்கு, அவங்க ஓட்டு நமக்கு. இதுதானே கூட்டணி. அதனால் தான் நம்ம வெற்றி பெற முடிந்தது. அதனால் தானே அங்கீகாரம் கிடைத்தது. அதனால் தானே பானை சின்னம் கிடைத்தது. அதனால் தானே இன்றைக்கு இந்தியாவிலேயே அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சி என்கிற அந்தஸ்தை நாம் பெற்றிருக்கிறோம். தெரியுதா? எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், வானூரிலே கௌதம திராவிடமணி 50,000 வாக்குகளுக்கு மேல் அதிகம் பெற்று, அதிகமான வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றார். அந்த வெற்றிக்கு காரணம் சிறுத்தைகள் என்று அண்ணன் லட்சுமணன் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரிடத்தில் போய் சொல்லணும். அண்ணே, ஓட்டு எண்ணும் போது கொத்து கொத்தா சூரியன்ல வந்து விழுந்தது. சிறுத்தைகள் இருந்த இடத்தில் போன எலெக்ஷன் சொன்னாங்க, கொத்து கொத்தா சிறுத்தைகள் ஓட்டு நமக்கு விழுந்துச்சு அப்படின்னு. இந்த தேர்தலிலும் அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அப்ப ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் நம்முடைய வெற்றியை தக்க வைக்க வேண்டுமானால் நம்முடைய கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுடைய வெற்றியை நாம் உறுதிப்படுத்த வேண்டும், உறுதி செய்யணும். எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், ஊர்ல வந்து உங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்கு தம்பி, உங்க அண்ணனுக்காக 2 ஓட்டு போடுங்க, எங்களுக்காக 2 ஓட்டு மாத்தி போடுங்கன்னு பேசுவாங்க. அவன் என்ன கொடுத்தாலும் வாங்கிங்க. ஆனா இந்த தேர்தலில் நாம் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து வருகிற ஒவ்வொரு கட்சிக்கும் பாடம் புகட்டியாக வேண்டும். அதிமுகவுக்கு பாடம் புகட்டியாக வேண்டும். தப்பி தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி காரன் தான் முதலமைச்சரா போய் உட்காருவான். 6 மாசத்துல ஆட்டத்தை கலைச்சி ஆடிடுவாங்க. நம்ம காரைக்குடி ராஜா இருக்காரு, அவரை முதலமைச்சரான ஆக்கினாலும் ஆக்குவாங்க. இல்லைன்னா ஒதுக்கி வச்சிருக்கிற அண்ணாமலை ஆக்கினாலும் ஆக்கிடுவாங்க. அவருக்கு போட்டியிட வாய்ப்பே தரல, அது வேற விஷயம். ஆனா பிஜேபி எப்படி ஆட்டத்தை ஆடுவான்னு நமக்கு தெரியாது. எல்லா மாநிலங்கள்லயும் அப்படிதான். ஆடுற ஆட்டம் வேறையா இருக்கும். தேர்தலுக்கு பின்னால எல்லாத்தையும் கலைச்சு போட்டு புது ஆட்டம் ஆடிடுவான். அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. இந்த தொகுதியில் அதிமுக ஜெயிக்குதுன்னு சொன்னா அப்படி அவன் 100 இடங்களுக்கு மேல அதிமுக வெற்றி பெற்றுட்டான். தமிழ்நாட்டு அரசியலே தலைகீழ புரட்டி போட்டும் பிஜேபி. அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. 234 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும். அதிமுக தொண்டர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இது எங்க சிறுத்தைகளுக்கு விடுத்த வேண்டுகோள். இப்ப அதிமுக தொண்டர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இங்க ஒரு சில பேர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, இல்லைன்னா முகநூல்ல என் பேச்சை கேட்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லது தொலைக்காட்சியில என் பேச்சை கேட்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்க நினைப்பது போல இது ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுக இல்லை. நீங்கள் நினைப்பது போல இது எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக இல்லை. இந்த அதிமுக மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிமுக, மோடி கட்டுப்பாட்டிலே இருக்கிற அதிமுக, பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிமுக. இதற்கு நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவை தமிழ்நாட்டிலே வளர்ப்பதற்கு தான் பயன்படும். ஒரு உதாரணத்தை சொல்றேன். பாண்டிச்சேரியில ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ எத்தனை பேர் வேட்பாளராக போட்டிட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி பொதுச் செயலாளர் இருக்கும்போது பாண்டிச்சேரியில அதிமுக எத்தனை சீட்ல போட்டிட்டுச்சு? 2 தான். சிறுத்தைகள் எத்தனை இடம்? நாம கூட்டணி போன பிறகு ஒரு இடத்தை உறுதிப்படுத்திட்டோம். நாம தனியா அறிவிச்சப்ப 3, கூட்டணி உறுதிப்பட்ட பிறகு 1. நம்மளை விட ஒரு சீட்டு தான் அதிகமா நிக்குது அதிமுக பாண்டிச்சேரியில. ஆனா அதே பாண்டிச்சேரியில பிஜேபிக்காக 10 சீட்ல நிக்கிறான். அவருடைய சங் பரிவார்
இப்ப ஒரு அமைப்பு ஒன்று உருவாயிருக்கு எல்ஜிஏகேன்னு. அவங்க 2 சீட்டு, அதுவும் பிஜேபி சீட்டு தான், அதுவும் பிஜேபி சீட்டு தான். பிஜேபியோட சேர்ந்தால் அதிமுக எப்படி கரையும் அப்படிங்கிறதுக்கு அதிமுக பாண்டிச்சேரியில போட்டியிட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை வச்சு முடிவு பண்ணலாம். அதே போல தமிழ்நாட்டிலும் அதிமுகவை பலவீனப்படுத்த போவது திமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ அல்ல. தமிழ்நாட்டில் அதிமுகவை வீழ்த்த போவது பிஜேபி தான். நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுக தொண்டர்களே, உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள், விரயமாக்காதீர்கள். இந்த நல்லாட்சி தொடர சூரியனுக்கு வாக்களியுங்கள். மகளிர் விடியல் பயணம் தொடர, மகளிர் விடியல் பயணம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான், வேற எங்கேயும் கிடையாது. மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். 2000 உயர்ந்திட, நான் முதல்வன் திட்டம் தொடர, தமிழ் புதல்வன் திட்டம் தொடர, காலை சிற்றுண்டி திட்டம் தொடர திமுக அரசு தொடர வேண்டும். அதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட வேண்டும். அடுத்த தேர்தல் அறிக்கையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்திருக்கிறார். இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன். ஆட்சிக்கு வந்ததும் அந்த கூப்பனை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் எந்த கடைக்கு நீங்க போய் அந்த கூப்பனை கொடுத்து 8000 ரூபாய்க்கு என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜ் வேணுமா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், ஃபேன் வேணுமா ஃபேன் வாங்கிக்கலாம், கட்டில் வேணுமா கட்டில் வாங்கிக்கலாம், என்ன வேணாலும் 8000 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்கிக்கலாம். இது இல்லத்தரசிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில், திமுக தேர்தல் அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே அதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், உங்களின் பொன்னான வாக்குகளை வீணாக்க வேண்டாம். நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாகத்தான் போய் முடியும். இரட்டை இலைக்கு போடுவதாக நீங்கள் நினைத்துக் கொண்டு போட்டாலும் அது பிஜேபி வளர்வதற்குத்தான் இடம் கொடுக்கும். பிஜேபி ஏன் வளரக்கூடாது? அதிமுக வளரலாம், திமுக வளரலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளரலாம், பிஜேபி ஏன் வளரக்கூடாது? இது சாதாரண மக்கள் மத்தியில் எழக்கூடிய கேள்வி. இந்தியாவிலேயே பிஜேபி ஒரு சராசரியான அரசியல் கட்சி அல்ல. அது மதவெறியை தூண்டுகிற கட்சி, சாதிவெறியை தூண்டுகிற கட்சி, சமூக நீதிக்கு எதிரான கட்சி, சமத்துவத்திற்கு எதிரான கட்சி, சகோதரத்துவத்திற்கு எதிரான கட்சி, இஸ்லாமியர்களை வெறுக்கும் கட்சி, கிறிஸ்தவர்களை வெறுக்கும் கட்சி, தலித்துகளை ஒடுக்கும் கட்சி. எல்லாவற்றையும் விட அம்பேத்கர் எழுதிய, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை நேர்த்து போக செய்யும் கட்சி, வலதுசாரி கட்சி, பிற்போக்கு கட்சி. அந்த கட்சி வளருவது தேசத்திற்கே நல்லதல்ல, தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல. இந்த ஒரே காரணத்திற்காகத்தான் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகளை இறுக பற்றி நிற்கிறான். இந்த உறவு உடும்பிப்பிடி உறவு. அண்ணன் ஸ்டாலின் அவர்களோடு திருமாவளவன் கரம் ஏதோ ஒப்புக்கு கைகோர்த்திருக்கிறது என்று எண்ணிவிடக் கூடாது. 8 சீட்டுக்காக கைகோர்த்திருக்கிறோம் என்று எண்ணிவிடக் கூடாது. எம்பி பதவிக்காக கைகோர்த்திருக்கிறோம் என்று எண்ணிவிடக் கூடாது. பிஜேபி போன்ற நச்சு சக்திகள் தமிழ்நாட்டில் வளர விடாமல் தடுக்க வேண்டுமானால் நம்மை போல சிந்திக்கிற, நம்முடைய கருத்தோடு ஒத்து போகிற, பெரியார் கருத்துக்கு ஊக்கம் தருகிற திமுகவோடு கைகோர்த்து இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்துதான் எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து களமாடுகிறது. ஆகவே பொதுமக்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற, சமூக நீதி அரசியலை காப்பாற்ற, சகோதரத்துவத்தை காப்பாற்ற, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகள் தொடர, 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் நடைமுறைக்கு வர உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு கௌதமன் திராவிடமணியை வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் சிறுத்தைகளின் சின்னம், சிறுத்தைகளின் சின்னம்
விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் நமது சின்னம். நன்றி.